ராகுல் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது மழை பெய்யத் தொடங்கியது. வழியில் பல டாக்ஸிகளை நிறுத்த முயன்றான். ஆனால் எதுவும் நிற்கவில்லை. அனைவரும் மழையிலிருந்து தப்பிக்க ஒதுங்கிக் கொண்டிருந்தனர். எந்த ஓட்டுநரும் அந்த வானிலையில் வண்டியை ஓட்ட தயாராக இல்லை. அவன் எங்கேயாவது ஒதுங்க இடத்தை தேடினான். ஆனால் மழை குறையும் அறிகுறியே இல்லை. நேரமாக அவனுக்கு பசிக்க தொடங்கியது. அதனால் மழையிலேயே வீட்டிற்கு நடந்து செல்ல தீர்மானித்தான். ஆனால் மழை இன்னும் பலமாக பெய்யத் தொடங்கியதால் அவனுடைய கோபம் அதிகரித்தது. டாக்ஸி ஓட்டுநர்கள் மீதும் தன் மீதும் சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அவன் மீது தெளித்துவிட்டு செல்லும் வாகனங்கள் மீதும் அவனுக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டது. பசி, குளிர் மற்றும் கோபத்துடன் நனைந்து கொண்டே அவன் நீண்ட தூர பயணத்தை தொடர்ந்தபோது சாலையில் மனநிலை சரியில்லாத ஒரு நாடோடி பெண்ணை கடந்தான். கந்தல் ஆடைகளை அணிந்திருந்த அந்த பெண் மழையிலிருந்து தப்பிக்க ஒரு சிறிய இடத்தில் ஒதுங்கி அங்கிருந்த குப்பை தொட்டியிலிருந்து எதையோ எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ராகுலை பார்த்ததும் அவள் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தாள். அவனை பார்த்து வாழ்த்து சொன்னாள். மனநிலை சரியில்லாத ஒருவர் தன்னோடு பேச முயல்கிறார் என்பதை உணரும் முன்பே ராகுல் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டான். அந்த கணத்தில் ராகுல் ஒரு உண்மையை உணர்ந்தான். தான் அந்த பெண்ணிலிருந்து எந்த விதத்திலும் வேறுபட்டவன் அல்ல. ஏனெனில் கோபம் என்பது ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம். அது பைத்தியக்காரத்தனத்தை உருவாக்குவதோடு அதே போன்ற குணமுடையவர்களை தன்பால் ஈர்க்கவும் செய்யும். அந்த பெண் ராகுலை பார்த்தபோது தன்னை போன்ற ஒருவரை காண்பது போலவே உணர்ந்திருக்க வேண்டும். நண்பர்களே, கோபம் என்பது ஒரு பைத்தியக்காரத்தனம். கோபத்திலிருந்து ஒரு மனிதனுக்கும் பைத்தியக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் கோபம் உச்சத்தில் இருக்கும்போது அங்கே சிந்திக்கும் திறன் இருக்காது. அவனுக்கு நியாயம் தெரிவதில்லை. அந்த தற்காலிக உணர்ச்சிகளை தாண்டி அவனால் எதையும் உணர முடிவதில்லை. பகுத்தறிவை தாண்டிய செயல்களில் அவன் ஈடுபடுகிறான். வாழ்க்கையில் நமக்கு கோபத்தை உண்டாக்கும் சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாக சந்திப்போம். இருப்பினும் கடுமையான தூண்டுதல்கள் ஏற்படும் போது கூட அமைதி காக்க நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை. என்ன, கடைபிடிப்போமா?